வணக்கம். அழைப்பை ஏற்று இந்த மலையிலையும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ களைப்பு இருந்தாலும் எல்லாரும் சந்திக்கிற சந்தோஷமா இருக்கு. அது ஒரு 3 வருஷம் உழைப்பு கடைசியாக பார்த்தா எனக்கு ஒவ்வொரு மாதம் ஒரு ரிலீஸ் ஆயிடுச்சு. பெருமன் முடிஞ்சு திரும்ப பொன்னியின் செல்வன். அது பொன்னியின் செல்வனோட அனுபவமே நடிச்சது ஒரு அனுபவம்னா ப்ரொமோஷன் வேற ஒரு அனுபவமா இருக்கு. ஒரு தமிழ் படத்தை, அது நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு கதையை எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் சொல்றது ஒரு தனி சந்தோஷமா இருந்தது. இங்க உங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது நீங்க எல்லாருமே பொன்னியின் செல்வனை பத்தி தெரிஞ்சு அதுல இருந்து ஆழமான கேள்விகள் கேட்டு அதை பகிர்ந்துக்கிறது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அங்க போகும்போது வெளியூர்ல போய் பொன்னியின் செல்வன்னா என்ன, கல்கி சாரோடைய புகழை சொல்லி அந்த அந்த புத்தகம் எவ்வளவு வருஷமா ஃபேமஸா இருக்குங்கிறத சொல்லி எப்படி நமக்கெல்லாம் ஒரு ஒரு ஹாரி பாட்டரோ ஒரு லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் இல்லாம இருந்துச்சோ அதெல்லாம் இதுல தீருதுங்கிற மாதிரியான விஷயத்தை எடுத்து சொல்றது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி சோழர்களுடைய வரலாறு அவங்க ஆர்வமா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க வெளியூர் போகும்போது. அப்ப அவங்க எல்லாருக்கும் வாயிலே இப்ப பொன்னியின் செல்வன்கிற வார்த்தை வருது. அது பொன்னியின் செல்வன்ற போனியின் செல்வன்கிறாங்க, போனியின் செல்வம்ங்கிறாங்க. அது எல்லாரையும் சரி பண்ணி பொன்னியின் செல்வன் கல்கி அவர்கள் எழுதியது அப்படின்னு எல்லாருக்கும் இப்ப தெரியுது. ஆல்மோஸ்ட் நம்ம வெளியூர் போகும்போது எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் அதை பத்தி தெரிஞ்சிருக்காங்க. விக்ரம் சார் கூட, ஜெயம் ரவி கூட, ரிஷா கூட எல்லாம் ஒன்னா டிராவல் பண்றது, ஐஸ்வர்யா ராய் கூட போகும்போது அவங்க சொல்ற விஷயங்கள் கேட்கறதுன்னு கம்ப்ளீட்டாவே கெரியர்ல ரொம்ப புது அனுபவமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த படத்தோட புக்கிங் ஆகட்டும், இந்த படத்துல இருக்க ஆர்வம் ஆகட்டும், அதுக்கு நீங்க எல்லாரும் பண்ண கட்டுரைகள் இருக்குல்ல, பொன்னியின் செல்வனை பத்தி திரும்ப அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்றதுக்கு நீங்க எழுதின கட்டுரைகளும் வீடியோக்களும் அவ்வளோ ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு ட்ரெயின்ல போகும்போது ஃப்ரெண்ட் ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறான், ஒரு அந்த கம்பார்ட்மெண்ட் சைட்ல அட்லீஸ்ட் ஒரு 4 பேராவது புக்கு கையில வச்சிருக்காங்க. ஸோ அப்படி அந்த புக்கோட சேல்ஸ் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம படம் பார்க்கணுங்கும் போது தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் கூடி இருக்கு. ஸோ மொத்தத்துல வாசிக்கிறது ஜாஸ்தியா இருக்கு. எல்லாரும்